ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இனிப்பு உளுந்து வடை. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைங்க வச்சுக்கிறவங்க இது நல்லா செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படின்னு போய் பார்க்கலாம். இந்த இனிப்பு உளுந்து வடைக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கணுங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ உரலில் தான் போட்டு ஆடுறோம். நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பச்சரிசி ஒரு 200 கிராமும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பும் தனியாக ஊற வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் இதுக்கு தேவைப்படுங்க. இப்போ பாருங்கள், உரலில் போட்டு நாங்கள் ஆட்டிகிட்ருக்குறோம். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் ஆட்டணும், இல்லைன்னா எண்ணெய் இழுத்துரும். நீங்கள் கிரைண்டர்லேயும் இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வெல்லம் நாங்கள் போட்டு அந்த உரல்லே இடித்து வச்சுருக்கோம். நீங்களும் பொடி பண்ணி கிரைண்டரில் போடுற மாதிரி இருந்தால் பொடி பண்ணி வச்சுக்கலாம். வெல்லத்தை பொடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு தான் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் வந்து நம்ம வெல்லத்தெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பச்சரிசி அரைக்கணும். பாருங்கள், ஊற வச்ச பச்சரிசி. பாருங்கள், அந்த அரைச்ச உளுந்து மாவோட இந்த பச்சரிசியும் துவரம்பருப்பும் அரைச்சி தனியாக வச்சுருக்கணுங்களே, இது ரெண்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கணும். எல்லாம் ஒரே ஈவனாக வர அளவுக்கு நல்லா நம்ம கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயிலில் போட்டு வடை சுடுறது தான். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடையை வந்து தட்டி தட்டி போடணும். இப்போ வடையை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச இனிப்பு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சிங்க. எடுத்துட வேண்டியது தான். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நாம் செஞ்ச இனிப்பு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சிங்க. இது வந்து உடம்புக்கும் நல்லது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.